எபிசோடுங்க கைமையான்னு. அது வேற விஷால் கிட்ட போய் முத்துக்குமரன் மாட்டினார். அப்போ ஒரு கத்துனாரு பாருங்க. எனக்கு அப்போ தோணுச்சு கமெண்ட் செக்ஷனில் வேற MK ஃபயர் அப்படிலாம் போட்டு சிங்கத்தின் ரஜனை இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பேசுவாங்களே அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. மஞ்சரி அண்ட் அன்ஷிதா வந்து நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. அப்படி ஒரு கேம் 2 பேருமே விளையாடுனாங்க. பவித்ரா வந்து ஃபயர் மோட் ஆனுன்னாங்க, கடிச்செல்லாம் வச்சுருக்காங்க. என்ன பவித்ரா நீங்கள் அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் அதே மாதிரி ஜாக்குக்கும் அன்ஷிதாக்கும் ஒரு பெரிய சண்டை. அதுக்குள்ளே வந்து விஷால் உள்ளே வந்தார். விஷால் உள்ளே வந்தபோது கூட அவங்க 2 பேரும் பேச்சே கேட்கல. ஆனால் விஷால் சொன்ன சில பாயிண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ரயானுக்கும் விஷாலுக்கும் வேற அந்த இடத்துல சண்டை, வெறும் சண்டையாகவே போச்சுப்பா இன்னைக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு முத்துக்குமரன் ராணுவுக்கு அடிப்பட்ட போது என்ன சொன்னார், எல்லாரும் அமைதியாக இருங்க, யாரும் அப்போ விளையாடாதீங்கன்னாரு. இன்னைக்கு வந்து அவன் வந்து என்ன வேணால் விளையாடுங்க, அவனோட சுயரூபம் தெரியணுங்கிறாரு. அப்போ நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சா? அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து கத்துனீங்களா எல்லாரும் வந்து அவரே ஆன்சர் பண்ணிட்டாரு, நான் நடிச்சதுதான்ப்பா உன்னை நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கிட்ட போய் அவரே வேற சொல்லிட்டாரு. திருப்பியும் முத்துக்குமரன் ஜாக்கை நம்பி ஒரு டீம் போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது நாளைக்கு தான் வந்து முடிவுகள் தெரியப்படும். ஆனால் அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இப்படி விளையாடுவாங்கன்னு சத்தியமாக நம்பலை. பாவம், ஒரு கேப்டனை கதற விட்ட ஒரு சீசனே இதான். உங்கள் யாருக்காவது அடிபட்டு தான் என்னதான் கேள்வி கேட்பாங்க, எவனும் இப்படி விளையாடாதீங்கன்னு விஷால் பாவம் கதறி அழுதுட்டாருங்க.